ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாள் என்ன நாள், என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 12ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய கார்த்திகை மாதத்துடைய 27ஆம் நாள், அதாவது குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 27ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. ரொம்பவே ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம். நாளை வியாழக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் நாளுன்னு கேட்குறீங்களா? நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரணி தீபமானது வருது. நாளை நாள் பரணி தீபம் அனைவருடைய வீடுகள்லையுமே ஏற்ற வேண்டிய ஒரு தீபம். ஆக்சுவலி கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் பரணி தீபமாக கணக்கிடப்படும். பரணி தீபங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தீபம். இருக்கிறதுலே தீபத்தில் மிக சக்தி வாய்ந்த தீபமாக, அதாவது சக்தி வாய்ந்த தீபமாக பரணி தீபமானது பார்க்கப்படுது. பரணி தீபத்தை ஒவ்வொரு வீடுகள்லையுமே கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யணும். நாளை வியாழக்கிழமை பரணி தீபம் ஏற்றி அனைவருமே வழிபாடு செய்ய பாருங்க. அதே போல் நாளை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களில் குரு பகவானுக்கு உரிய நாளுங்க. ஸோ நவக்கிரகங்களில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாதான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வேலை சிறப்பாக இருக்கும். தொழில் வேலை சிறப்பாக இருக்கிறதுக்கு நவக்கிரகங்களுடைய ஆசீர்வாதம் பெற நாளை நாள் முயற்சி செய்யணும். நாளை நாள் எப்படி முயற்சி செய்யணும்னா, நவக்கிரகங்கள் சன்னதிக்கு போய் குரு பகவானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும்போது குரு பகவானுடைய அருளால் நம்மளுடைய வேலை அப்புறம் தொழிலில் முன்னேற்றமானது கிடைக்கும். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பரிகாரமாக நாளை நாள் என்ன செய்யணும்னா, இதுதான் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும், நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி, வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு உறவினர்களிடத்தில் நாளை ஒரு நாள் விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உறவினர்களிடத்தில் நாளை நாள் விட்டு கொடுத்து செல்லணும். உறவினர்கள் கிட்ட நாளை நாள் மல்லு கட்டி நின்னீங்கன்னா அதில் நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படுமோ தவிர அவங்களுக்கு ஏற்படாது. அதனால் முடிஞ்ச அளவு நாளை நாள் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அப்புறம் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளும். நாளை நாள் எதுவுமே புரிந்து கொள்வது கண்டிப்பாக அவசியம். அதுவும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளும். அப்போ தான் செயல்பாடுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நுட்பமான விஷயங்களை புரிந்து நாளை ஒரு நாள் செயல்படணும். அப்புறம் குழந்தைகள் வழியில் நாளை நாள் உங்களுக்கு ஆதரவுகள் மேம்படும். ஸோ குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஆதரவுகளை மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே பரஸ்பரம் அன்பு அதிகரிக்கிறதுக்கு கூட நாளை நாள் அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருப்பாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஈஸியாக வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒத்துழைப்பு கிடைக்கும்போது அந்த ஒத்துழைப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. பூர்வீக சொத்துக்களில் கூட புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் பூர்வீக சொத்துக்கள் வகையில் புதிய முயற்சி செய்யுங்க. அப்புறம் நெருக்கமானங்களோட அனுசரித்து செல்லணும், இல்லைனா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. வர்த்தக பணிகளில் கூட சிந்தித்து செயல்படணும். அவசரமாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. அவசர முடிவுகள் எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அப்புறம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் நாளை நாள் அதிகரிக்கும். அது அதிகரிக்கிறது நல்லது தான். அப்போ தான் உங்களால் சேமிக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தனம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அதாவது தனம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெள்ளை நிறம். அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 7. அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நாளை நாள் யூஸ் பண்ணுங்க. அதே போல் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க விட்டு கொடுத்து செல்லணும்.
பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்படணும். இப்படி நட்சத்திரத்திற்கேற்ப நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. எண்ணிய சில பணிகள் அலைச்சல்கள் உண்டாகும். பணிபுரிக்கூடிய இடத்துல ஒற்றுமை மேம்படும். கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படணும். புதிய நுட்பமான சிந்தனைகள் உருவாகும். விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உலகில் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். நெக்ஸ்ட் ரிஷபராசி. உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்பு ஏற்படும். பொன்பொருட்களில் கவனம் வேண்டும். நெருக்கமானவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும். செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். வாக்குறுதி அளிக்கும் பொழுது விவேகம் வேண்டும். இழுபறியான சில வேலைகள் முடிவு பெறும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். முதலீடு விஷயங்களை ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும். இன்ப நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி. உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் எளிதில் கிடைக்கும். நவீன பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. புகழ் மேம்படக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. வியாபார பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லணும். சமூக தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படணும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு திருப்தி ஏற்படுத்தும். செலவு நேர்ந்த நாளுங்க. நெக்ஸ்ட் சிம்ம ராசி. சிந்தனை போக்குல கவனம் வேண்டும். உறவினர்களால் சுப விரயம் உண்டாகும். எண்ணிய சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சமூக தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் உண்டாகும். பிள்ளைகள் ஆதரவோடு செயல்படுவாங்க. வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு உண்டாகும். இறை சார்ந்த வழிகாட்டில் ஈடுபாடு ஏற்படும். சுக நேர்ந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. உயர அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லணும். திடீர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். நண்பர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பம் உண்டாகும். வர்த்தக பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும். ஆடம்பர பொருட்களில் நெருக்கடிகள் ஏற்படும். நிர்வாக சார்ந்த துறைகளில் விவேக வேண்டும். விவேக வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் துளாராசி. சவாலான பணிகளின் திறமையோடு செய்து முடிக்க முடியும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். வெளி உணவுகளில் கவனம் வேண்டும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு உண்டாகும். பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். உறுதி வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சக ராசி. சிறு மற்றும் குறுந்தொழிலில் திருப்தியான சூழ்நிலை உண்டாகும். வெளியூர் பயண வாய்ப்பு சாதகமாக அமையும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். அரசு பணிகளில் சாதகமான முடிவு உண்டாகும். விளையாட்டான பேச்சுக்களை குறைத்து கொள்ளும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு உருவாகும். இழுபறியான தனவரவு கிடைக்கும். சுப நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும். பொருளாதார ரீதியான நெருக்கடி குறையும். வாகன பழுதுகளை சீர் செய்யணும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சலுக்கேற்ப லாபம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும். வியாபாரத்தில் புதுமையான வாய்ப்புகளும் சூழலும் அமையும். சுப காரியங்களை பொறுமையோடு இருக்கணும். பக்தி நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. உறவினர்கள் வருகை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் உண்டாகும். வீட்டுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளணும். வியாபார பணிகளில் லாபம் கிடைக்கும். தாமதம் நிறந்த நாள். நெக்ஸ்ட் மீன ராசி. குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். உத்தியோக பணிகளில் மேன்மை ஏற்படும். பயனற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறையும். விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை குறைத்து கொள்ளணும். மனதை உறுத்திய கவலைகள் குறையும். அன்பு நிறந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த வியாழக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த ராசி பலனை நீங்கள் பார்த்து பயனடைறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் அவங்களோட ராசிக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.